கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவ செய்தியிலே நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 20 அதிகாரம் 1 முதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யாத்ராகமம் 20 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மோசேயை மலைக்கு வரவழைத்து அங்கே அவனுக்கு தன்னுடைய பிரமாணங்களை கொடுக்கிறார். 10 கற்பனையும் 603 பிரமாணங்களையும் அவர் மோசேக்கு கொடுக்கிறார். அவைகளை 2 கற்பனைகளிலே எழுதி தன்னுடைய விரலினாலே அவைகளை எழுதி மோசேயுடைய கரங்களிலே கொடுக்கிறார். அன்றைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்றைய யூதர்களுக்கும் அதற்கு பிற்பாடு இஸ்ரவேலருக்கு பிற்பாடு கிறிஸ்தவர்களுக்குமாக இந்த மோசேயின் நியாய பிரமாணங்கள் காணப்படுகின்றன. இந்த நியாய பிரமாணங்கள் இது தேவன் கொடுத்த நியாய பிரமாணம், தேவனுடைய சட்ட திட்டங்கள். இது மோசே இடத்துல கொடுக்கப்பட்டபடியினாலே இது மோசேயின் நியாய பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் மோசேக்கு தன்னுடைய நியாய பிரமாணங்களை எழுதி கொடுத்தார். மோசே அந்த நியாய பிரமாணங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். மோசேக்கு பிற்பாடு யோசுவா அவைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதித்தார். அதற்கு பிற்பாடு ஆசாரிகள் நியாய பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசித்து ராஜாக்களுக்கு இந்த நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, ராஜா இந்த நியாய பிரமாணத்தை பின்பற்றாத ஜனங்களுக்கு ராஜா அவர்களை நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட தண்டனைகளை கொடுக்கத்தக்கதாக அவன் அந்த நியாய பிரமாணங்களை நிறைவேற்றினான். எவ்வாறு என்று சொன்னால், ஒரு தேசம் காணப்படுகிறது. அந்த தேசத்தின் குடிகளை அந்த தேசத்தின் ராஜாவோ அல்லது குடி அரசு தலைவரோ பிரசிடென்டோ அல்லது ஜனாதிபதியோ அந்த தேசத்து குடிகளை நடத்தத்தக்கதாக முதலாவதாக அந்த தேசம் குடி உரிமை பெறும் பொழுதோ அல்லது அந்த தேசம் அந்த ராஜாவால் ஆளப்படும் பொழுதோ அந்த தேசத்துக்குரிய சட்ட திட்டங்கள் எழுதப்படும். இந்த சட்ட திட்டங்களின் படியே அந்த தேசமானது வழி நடத்தப்படும். அந்த தேசமானது அந்த தேசத்தின் ராஜாவால் அல்லது அந்த தேசத்திலே அமைக்கப்பட்ட பார்லிமெண்ட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ் மூலமாக, அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ்லே தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் மூலமாக அந்த சட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டு இந்த சட்டங்கள் தேசத்துக்கு அமல்படுத்தப்படுகின்றன. இதற்கு கான்ஸ்டிடியூஷனல் லா என்று சொல்லப்படும். இந்த கான்ஸ்டிடியூஷன் லா மூலமாகத்தான் அவர்கள் தேசத்தை ஆள முடியும். அந்த தேசமானது இந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டதாகவே காணப்படும். விதமாக அந்த சட்ட திட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று சில சட்ட திட்டங்கள் உண்டு. அந்த சட்ட திட்டங்களை பின்பற்றி மாத்திரமே அதற்குரிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் லா மாற்றப்படும். இந்த கான்ஸ்டிடியூஷனல் லா என்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவுக்குரிய அது ஒரு வேத வாக்காக காணப்படுகிறது. அந்த வேத வாக்கு வேறொருவரால் மாற்றப்பட முடியாது. அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட அந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அவர்கள் மாத்திரமே இந்த கான்ஸ்டிடியூஷனல் லாவை மாற்ற முடியும். அதுவும் குறிப்பிட்ட மெஜாரிட்டி மூலமாக, 2/3 மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய 3/2 பங்கு மெஜாரிட்டி உள்ள மெம்பர்களால் மாத்திரமே இந்த சட்ட திட்டங்கள் மாற்றப்படும். இந்த சட்ட திட்டங்களானது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும். ஆனாலும் கூட நாம் இப்பொழுது பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு இந்த நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார். இந்த நியாய பிரமாணமானது இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டது அல்ல. இந்த நியாய பிரமாணமானது பரலோகத்திலே உண்டாக்கப்பட்டது. இந்த நியாய பிரமாணமானது பரலோகத்திலே தேவனால் உண்டாக்கப்பட்டது. இவ்வாறு ஒரு தேசத்துக்கு கான்ஸ்டிடியூஷன் லா ஒரு சுப்ரீம் லா என்று சொல்லப்படுவது போல, அந்த தேசத்தின் இறையாண்மை என்று சொல்லப்படுவது போல, தேசத்தின் இறையாண்மை என்று சொல்லப்பட்டால் அது மாற்றப்படக்கூடாதது என்று அர்த்தம். அதே போல இந்த தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த லா ஆஃப் மோசஸ், இந்த மோசேயின் நியாயப்பிரமாணம் மாற்றப்படக்கூடாதது. ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணமானது தேவனால் உண்டாக்கப்பட்டது, தேவனால் இயற்றப்பட்டது. ஏனென்றால் அவரே சுப்ரீம் காட். தேவன் ஒருவரே, ஒரே தேவன். இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணமாகிய இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மாற்றக்கூடுமானால் அது தேவனால் மாத்திரமே மாற்றக்கூடும். மனுஷரால் இந்த நியாயப்பிரமாணமானது, இந்த பிரமாணங்களானது மாற்றப்படக்கூடாது. ஏனென்றால் எவ்விதமாக ஒரு தேசத்திலே கான்ஸ்டிடியூஷன் லா மாற்றப்படக்கூடாததாக காணப்படுகிறதோ, அதை உருவாக்கின அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸால் மாத்திரமே அது மாற்றப்படக்கூடுமோ, அதே போல தேவன் உண்டாக்கின இந்த லா ஆஃப் மோசஸ் என்று சொல்லப்படக்கூடிய லா ஆஃப் காட் என்பது
தேவனால் மாத்திரமே மாற்றக்கூடியதா இருக்கிறது. ஆகவே இது மாறாத பிரமாணமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் அநேக இடங்களிலே வேதத்திலே சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த பிரமாணமானது தேவனால் உண்டாக்கப்பட்டது. இந்த பிரமாணமானது மோசேயின் கரத்திலே கொடுக்கப்பட்டது. இந்த பிரமாணமானது மோசேயின் கரத்திலே கொடுக்கப்பட்டபடியினாலே இந்த பிரமாணமானது மோசேயின் நியாய பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தேசமானது, இந்திய தேசமானது பிரிட்டிஷ் தேசத்துக்கு அடிமையாக காணப்பட்டது. அந்த இந்திய தேசமானது விடுதலை பெற்ற பிற்பாடு இந்திய தேசத்துக்கு என்று ஒரு கான்ஸ்டிடியூஷன் லா உண்டாக்கப்பட்டது. நமக்கென்று ஒரு பாராளுமன்றம் உண்டாக்கப்பட்டது. இந்த பாராளுமன்றத்தில் உள்ள மெம்பர்கள் மூலமாக, எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் மூலமாக நமக்கென்று இந்திய தேசத்துக்கென்று ஒரு சட்ட திட்டம் உருவாக்கப்பட்டது. அதுவே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று நாம் சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஒரு சொசைட்டி, அதாவது ஒரு கூட்டமைப்பு அல்லது சங்கங்கள் மூலமாக நாம் ஒரு சங்கத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சங்கமானது முதலாவதாக ஒரு சட்டத்திட்டங்களை அவர்கள் அந்த சொசைட்டி, அந்த சங்கத்துக்கென்று அவர்கள் அமைக்க வேண்டும். அந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறவர்கள் முதலாவதாக ஒரு பைலா ஆரம்பிக்க வேண்டும். அந்த பைலாவிலே தாங்கள் என்னென்ன காரியத்துக்காக, என்னென்ன காரணத்துக்காக இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறோம், இந்த சங்கத்தின் மூலமாக நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறோம், அவைகள் என்னென்ன சட்டத்திட்டங்களுக்குள்ளாக செய்யப்பட போகிறோம் என்று சொல்லி அவர்கள் அதை எல்லாவற்றையும் முன்னதாகவே அவை எல்லாவற்றையுமே வகுத்து அவைகளை கொண்டு சென்று ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் என்கிற சங்க பதிவாளரிடம் சென்று பதிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த சங்கத்தை, அந்த சொசைட்டியை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கொடுத்த அந்த பைலா என்று சொல்கிறான அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளாக அவர்கள் அந்த சொசைட்டியை நடத்த வேண்டும். இதே போல ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு ஃபவுண்டேஷன் அல்லது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷன் இவைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இவ்விதமாக அவர்களும் கூட பைலாக்களை எழுதி அவைகளை முறையாக அங்கே உள்ள ரிஜிஸ்ட்ராரிடம் பதிவு செய்து அதன் பிற்பாடுதான் அது அங்கீகரிக்கப்படும். அவர்கள் அந்த சட்ட திட்டங்களுக்குள்ளதாக, அந்த பைலாஸ் கொள்ளதாக அவர்கள் தங்களுடைய அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும். அதற்கு எதிராக அவர்கள் செய்வார்களானால் அந்த சட்ட திட்டங்கள் அவர்களை தண்டிக்கும். இந்த பைலாஸ் இது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் கான்ஸ்டிடியூஷன் லா மூலமாகவும், அந்த கான்ஸ்டிடியூஷன் லா என்பது தேவனுடைய பிரமாணமாகிய மோசேயின் பிரமாணத்தின் மூலமாகவும் உண்டாயிற்று. இவையெல்லாம் இப்பொழுது எல்லா தேசங்களிலும் இந்த கான்ஸ்டிடியூஷன் லாஸ் இவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த தேசமானாலும் அவைகள் அந்த தேசத்தின் கான்ஸ்டிடியூஷன் லாவுக்குள்ளாக அந்த லாவுக்கு கட்டுப்பட்டுள்ளது. அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர்கள் அந்த தேசத்தை நடத்த வேண்டும். இது ஒவ்வொரு தேசத்துக்கும் அல்லது ஒவ்வொரு சொசைட்டிக்கோ அல்லது ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கோ அல்லது ஒரு ஃபவுண்டேஷனோ அல்லது ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனோ இவைகளுக்கு இவை எவ்விதமாக அப்ளை பண்ணப்படுகிறதோ அதே போல மனித வர்க்கத்துக்காக தேவன் பைலாவை, கான்ஸ்டிடியூஷன் லாவை, லா ஆஃப் காடை கொடுத்திருக்கிறார். அதுவே லா ஆஃப் மோசஸ். அருமையான தேவ ஜனமே, இப்பொழுது மோசேக்கு தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நியாய பிரமாணம் இந்த பூமியிலே மோசே காலத்திலே கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் மோசேக்கு முந்தின தலைமுறைகளுக்கு அந்த பிரமாணங்கள் எவ்விதமாக கொடுக்கப்பட்டது, அவர்களுக்கு எந்த சட்டத்தை கொண்டு அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள் என்று நமக்குள்ளாக ஒரு கேள்வி உண்டாகிறது. தேவன் முதலாக ஒரு மனிதனை உண்டாக்கினார். அந்த மனிதனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார். அந்த மனிதன் ஆதாம் என்றும் அவனுடைய மனைவி ஏவாள் என்றும் சொல்லி அந்த இருவர் மாத்திரமே முதலாவதாக அங்கே உண்டாக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த விதமான நியாய பிரமாணமும் எந்த விதமான தேவனுடைய சட்ட திட்டமும் தேவைப்படவில்லை. அவள் எப்பொழுது ஒரு சொசைட்டியாக, ஒரு குரூப்பாக அல்லது அநேக ஜனங்களாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களை ரெகுலேட் பண்ண வேண்டியதான ஒரு அவசியம் தேவைப்படுகிறது, ஒரு அத்தாரிட்டி தேவைப்படுகிறது. அந்த ஆரம்ப காலங்களிலே தேவன் ஆதாமை உண்டாக்கின பொழுது அங்கே நியாய பிரமாணம் தேவைப்படவில்லை. அங்கே கொடுக்கப்பட்ட பிரமாணம் ஒரே ஒரு பிரமாணம் மாத்திரமே. அந்த பிரமாணமானது நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், அதை தவிர அந்த தோட்டத்தின் கனி எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம் என்று சொல்லி அங்கே ஒரே ஒரு பிரமாணம் மாத்திரம் கொடுக்கப்பட்டது. இது தேவனுடைய மனதிலே காணப்பட்ட பிரமாணம். தேவன் மனிதனை தீமை அறியாதவனாக அவர் உண்டாக்கியிருந்தார். அவன் தீமை அறியாதவனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜீவ விருட்சத்தின் கனியையும் மற்ற கனிகளையும் புசிக்க கொடுத்து விட்டு தோட்டத்தின் நடுவே இருந்ததான நன்மை தீமை அறிய
புசிக்கத்தக்கதான கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி அவர் அங்கே ஒரு சட்டத்தை கொடுக்கிறார். அது தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது. முதல் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிரமாணம், அதுவே அவனுக்கு போதுமான இருந்தது. அவன் அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது அவன் அங்கே தண்டிக்கப்பட்டான். அந்த கான்ஸ்டிடியூஷன் லாவை அவன் மீறின பொழுது அவன் தண்டிக்கப்பட்டான். அவனுக்குள்ளாக மரணம் உண்டாயிற்று. அவன் அந்த தேசத்திலிருந்து, அந்த தேசம் என்று சொன்னால் இந்த ஒரு பூமி முழுமையாக அவனுடையதான். அந்த பூமி முழுமையாக இருந்த அந்த தேசத்துக்கு ஹெட் குவார்டர்ஸ், பார்லிமெண்ட் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏதேன் தோட்டமானது அவனுக்கு அங்கே அது ஒரு ராஜ அரண்மனையாக காணப்பட்டது. தேவனாய் கர்த்தர் அங்கே ராஜாவாக இருந்தார். அங்கே அநேக வேலைக்காரர்களாகிய அங்கே தேவ தூதர்கள் காணப்பட்டார்கள். விதமாக அவன் பாவம் செய்த பொழுது அவன் அந்த ராஜ அரண்மனையிலிருந்து, அந்த தேசத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டான். அவனுக்குள்ளாக மரணம் உண்டாகிறது. விதமாக அவன் அந்த தேவனுடைய பிரமாணத்தின்படி அங்கே தண்டிக்கப்பட்டான். இவ்விதமாக முதல் மனிதனுக்கு ஒரே ஒரு சட்டம் தேவைப்பட்டது. அதன் பிற்பாடு ஆதாமுடைய குமாரன் 2 குமாரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 2 குமாரர்கள் மூத்தவன் இளைவனை கொண்டு விடுகிறான். மூத்தவன் அங்கே இருந்து அவன் தூர தேசத்துக்கு விரட்டப்படுகிறான். அதன் பிற்பாடு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சேத் என்கிறதான ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் மூலமாக தலைமுறைகள் உண்டாகிறது. ஆதாம் முதல் ஆபிரகாம் வரையிலே 20 தலைமுறையும், அதற்கு பிற்பாடு மோசே காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜனங்களாக அங்கே காணப்பட்ட பார்க்கிறோம். இப்பொழுது இவர்கள் ஒரு பெரிய ஜனத்தொகையாக காணப்படுகிறார்கள். இவர்கள் தேசமாக மாறுகிறார்கள். இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களை அவர்கள் ஆளத்தக்கதாக தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய மனதிலே அவர் வைத்திருந்த பிரமாணத்தை, மோசேயுடைய நியாய பிரமாணம் காலம் வரைக்கும் அவர் தன்னுடைய கருத்திலே அந்த பிரமாணங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரமாணங்கள் மூலமாக ஜனங்களை ஆதாம் முதல் மோசே காலம் வரையுள்ள ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார். விதமாக பாவம் செய்வதை தேவன் தண்டிக்கிறார். பாவம் செய்யாத ஜனங்களை தேவன் அவர் நித்திய ராஜ்யத்துக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அவளை அவ்விதமாக நித்திய ராஜ்யத்துக்கென்று நடத்தி கொண்டு போய் நித்தியத்திலே சேர்த்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இவ்விதமாக தேவன் தன்னுடைய மனதில் உள்ள சித்தத்தை, தன்னுடைய மனதில் உள்ள பிரமாணங்களை அவர் மோசேக்கு எழுதி கொடுக்கிறார். இந்த பிரமாணங்களானது அங்கே மோசேயை மலைக்கு வரை சொல்லி அங்கே 40 நாள் மோசே இரவு பகலுமாக அங்கே தங்கி இருக்கிறான். அதிலே தேவன் தாமே 2 கற்பனைகளை அவர் செய்து அதை மோசேயுடைய கரங்களை கொடுத்து தம்முடைய பிரமாணங்களை கொடுக்கிறார். இந்த பிரமாணங்கள் இன்றைக்கு உலகம் முழுமையான பிரமாணங்களாக காணப்படுகிறது. இதுவே எல்லா பிரமாணங்களுக்கும், எல்லா தேசத்து கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கும் இந்த பிரமாணமானது மூல பிரமாணமாக, பிரியம்பிளாக அல்லது ஃபண்டமெண்டல் லாவாக காணப்படுகிறது. இந்த ஃபண்டமெண்டல் லா 3 பகுதியாக கொண்டது. இந்த ஃபண்டமெண்டல் லா என்று சொல்லக்கூடிய இந்த லா ஆஃப் காட் அல்லது மோசே நியாய பிரமாணம், லா ஆஃப் மோசஸ் என்கிறான இந்த முழுமையான இந்த தேவனுடைய பிரமாணமானது 3 பகுதிகளாக காணப்படுகிறது. முதலாவது பகுதி மாரல் லா, இரண்டாவது பகுதி செரிமோனியல் லா. முதலாவது பகுதி மாரல் லாஸ், இரண்டாவது பகுதி செரிமோனியல் லாஸ், மூன்றாவது பகுதி சிவில் அல்லது ஜுடிஷியல் லாஸ் என்று சொல்லக்கூடிய 3 பகுதிகளாக இந்த சட்டங்கள் காணப்படுகிறது. இந்த மாரல் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாரல் லாஸ்ல நாம் பார்க்கிறோம். இந்த மாரல் லாஸ் என்பது தேவனுடைய நித்திய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சட்டமானது, இந்த மாரல் லாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டங்களானது தேவனுடைய நித்தியத்திலே, தேவனுடைய மனதிலே காணப்பட்ட பிரமாணங்களாக காணப்படுகிறது. இதன் முதல் பகுதி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய 10 கற்பனைகளாகும். இந்த 10 கற்பனைகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாதொன்று இச்சியாதிருப்பாயாக என்று விதமாக மனுஷனுடைய தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்குரிய ஒழுக்கத்தை அது கற்பிக்கிறதாக, ஒழுக்கத்தை கட்டுக்கோப்பாக வைக்கத்தக்கதான சட்ட திட்டங்களாக, இது தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்கத்துக்குரிய சட்ட திட்டங்களாக காணப்படுகிறது. இது முதலாவது மாரல் லா என்று சொல்லக்கூடிய இந்த மாரல் லா பகுதியிலே காணப்படுகிறது. இந்த சட்ட திட்டங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டு முதலாவதாக மோசேயுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது. பின்பு இவைகள் அந்தந்த தேசங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தந்த தேசங்கள் இப்பொழுது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா விதமான சட்டங்களும்
தேவனால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே நாம் தேவனுடைய சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் நடந்தால் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வோம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். நன்மை எது தீமை என்று வரையறுக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்களே எல்லா தேசங்களின் சட்ட திட்டங்களும் ஆயின. இவைகளே இப்பொழுது நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறதான மோசேயின் நியாய பிரமாணங்கள். நாம் தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியோமாக, அதன் மூலமாக நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.